வணக்கம். நான் சாகுலமி, தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு அற்பன் ஜோதி வள்ளலார் அவர்களுடைய பெருவழியில் அரசியல் தலையிடும், அரசின் தலையிடும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தது. பாருங்க, 1867 ஏற்றப்பட்ட அடுப்பு, சுமார் 27 அடி நீள உள்ள அடுப்பு இன்றளவும் அணையா விளக்காக எரிந்து கொண்டிருக்கிறது. வாடும் பயிரை கண்ட பொழுதெல்லாம் வாடினேன் என சொன்ன வள்ளலார் ஜீவகாருண்ய கொள்கையை கடைபிடித்தவர், புலால் உண்ணக்கூடாது என்று போதித்தவர், ஒரு சின்ன செடிக்கு கூட தீங்கு இழைக்க கூடாது, ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு இழைக்க கூடாது என்று வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டியவர். எனக்கு ஒரு கொள்கை இருப்பது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை உண்டு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? என் மனைவி தெய்வ நம்பிக்கை உள்ளவர், நான் அதில் தலையிடுவதில்லை. அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க வீட்டுக்குள்ளேயே நம்பிக்கை மாறுபாடு இருக்கு. அதை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு அருட்பெரும் ஜோதியாக வாழ்ந்து மடிந்த, இன்றளவும் 3 வேளை போகின்றவர்களெல்லாம் பசியாற்றுகின்ற, வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் பாடிய வள்ளலாருடைய சத்திய ஞான சபையும் அவர்கள் கொண்ட கொள்கையும் அந்த பார்வதிபுர மக்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் ஏன் புண்படுத்த வேண்டும்? அதில் தமிழக அரசு ஏன் கை வைக்க வேண்டும்? இத்தனை வழக்குகள் போட்ட பின்பும், அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்த்த பின்பும் நீங்கள் அந்த முடிவில் உறுதியாக இருப்பதன் உள்நோக்கம் என்ன? 100 கோடிக்கு நீங்கள் அது சர்வதேச மையமாக கட்டப்போகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். உங்களுடைய நோக்கம் உன்னதம் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் மற்றவர் நம்பிக்கையில் கை வைப்பதுதானே. ஒரு முதல்வராக நீங்கள் ஒரு கோயிலுக்கு செல்கிறீர்கள், திருநீர் தருகிறார்கள். திருநீரை நீங்கள் கொடுத்த திருநீரை பிரசாதத்தை அழித்து விடுகிறீர்கள். அதை நாங்க மதிக்கிறோம்ல. உங்களுடைய நம்பிக்கை அது, அதை நாங்க மதிக்கிறோம்ல. கடவுள் மறுப்பு என்பது உங்களுடைய நம்பிக்கை. என்னுடைய மதிப்பு, என்னுடைய நம்பிக்கை என்பது நாங்கள் உருவ வழிபாடு கிடையாது என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை. வள்ளலாருடைய நம்பிக்கை உருவ வழிபாடு கிடையாது. சைவ சித்தாந்தத்தினுடைய யோகியா அவர் இருந்த பொழுதும் கூட உருவ வழிபாடை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அணிந்திருக்கக்கூடிய வள்ளலாருடைய உடை இருக்கிறதே, அதைத்தான் இஹ்ராம் என்கின்ற நாங்கள் ஹாஜியாக சென்று மக்காவை வழிபடுகின்ற பொழுது அதை போன்ற ஒற்றை ஆடை, வள்ளலார் வழிகாட்டிய அந்த ஒற்றை ஆடை தான் இஸ்லாமியர்கள் அந்த ஒற்றுமையை சொல்வதற்காக சொல்கின்றேன். என் கொள்கை வேறு. அவர் ஒரு சத்திய ஞான சபை என்கின்ற ஒரு கொள்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த மக்கள், பார்வதிபுர மக்கள் 100 ஏக்கர் 80 காணி நிலம் 100 ஏக்கருக்கு மேல் அதற்கு தானமாக கொடுத்திருக்கிறார்கள். இன்றளவும் அந்த தான பத்திரங்கள் இன்றளவும் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த மக்கள் சீர்வரிசை கொண்டு செல்கின்றார்கள். தைப்பூச திருநாளிலே வள்ளலாருடைய பெருவழியிலே மிகப்பெரிய அளவுக்கு கூட்டம் கூடுகின்றது. உலக அளவிலிருந்து வந்து மக்கள் கூடுகிறார்கள். நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டோம், அதை நடத்துவோம் என்று சொல்கின்றதே தவறான கொள்கை என்று நான் சொல்கின்றேன். நீங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன எல்லாத்தையும் நடத்திட்டீங்களா? 100 கோடி ரூபாய் நீங்க தர தயாராக இருக்கிறீர்கள் அந்த திட்டத்திற்கு, கட்டுமான பணிக்கு. உங்களுடைய நோக்கத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். அதை தாண்டி வள்ளலார் பெயரை சொன்னால் அந்த கிராம மக்கள் அந்த 100 கோடி எளிமையாக தர தயாராக இருக்கிறார்கள். 1000 கோடி உலகெங்கும் அவர் பெயரை சொன்னால் தர தயாராக இருக்கிறார்கள். அந்த பெருவழி கட்ட வேண்டும் என்ற பெருவழியை சர்வதேச மையமாக ஆக்க வேண்டும் அல்லது அதை கட்டுமானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிமை படைத்தவர்கள் அந்த சத்திய ஞான சபையை சேர்ந்தவர்கள், தமிழக அரசு அல்ல. அதனால்தான் நீதிமன்றத்தில் இத்தனை வழக்குகள் அது சார்ந்து நான் பார்க்கிறேன். அதைத் தொடர்ந்து அத்தனை அரசியல் கட்சிகளும், அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் இதை எதிர்க்கிறார்கள். நீங்கள் சொன்ன தேர்தல் அறிக்கையில் சொன்ன கோட்பாடுகளை நாங்கள் நிறைவேற்றும் என்று சொன்னால், உடனடியாக 1 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு என்று சொன்னீர்களே, அதை நிறைவேற்றி விட்டீர்களா? அல்லது அரசு ஊழியர்களுக்கு எந்த சுமை வந்தாலும் நாங்கள் அவர்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை தருவோம், அவருடைய சலுகைகளை தருவோம் என்று சொன்னீர்களே, அதை பரிசீலித்தாவது இருக்கிறீர்களா? டாஸ்மாக் மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொன்னீர்களே, அதற்கு ஏதாவது ஒரு கொள்கை வகுப்பை செய்தீர்களா? அல்லது நாங்கள் தொழிற்சாலை நகரமாக மாற்றுவோம், நாங்கள் மாவட்டம் தோறும் ஒரு தொழிற்சாலை அமைப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவோம் சொன்னீர்களே, அது ஏதாவது ஒரு கல்லையாவது, நீங்கள் கல்லை எடுத்துக்கொண்டு மற்ற அரசியல் கட்சிகளை கேலி செய்கிறீர்களே, ஒரு கல்லையாவது நீங்கள் அடிக்கல்லையாவது எடுத்து வைத்ததுண்டா? இப்படி எந்த அரசியல் திட்டங்களையும் நிறைவேற்றாமல், நீங்கள் தேர்தலுக்கு சொன்ன எந்த திட்டங்களையும், வளர்ச்சி திட்டங்களையும் நீங்கள் நிறைவேற்றாமல், சென்னை பெருவெள்ளத்தினுடைய நீரை வெளியேற்றுவதற்கு கூட பொது நிதி கேட்டு வருகிறீர்கள். ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டு விட்டால், அங்கே பேரழிவுகள் ஏற்பட்டு விட்டால் பொதுமக்களிடம் கையேந்தி பிச்சை எடுக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் 100 கோடியை வேண்டாம் என்று சொல்கின்ற மக்களுக்கு, அல்லது தங்களுடைய நம்பிக்கையின் மேல் கை வைக்கிறார்கள், தங்கள் நம்பிக்கைக்கு எதிரானது என்று எதிர்க்கின்ற மக்களுக்கு வலுக்கட்டாயமாக நீங்கள் அங்கே சென்று வள்ளலார் பெருமானுடைய புகழை கடுக்க நினைப்பதனுடைய நோக்கம் என்ன? இதைத்தான் நான் கேட்கின்றேன். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால்,
அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பெருவழி இருக்க வேண்டும் என்று வள்ளலார் சுவாமிகளே விரும்பியிருக்கிறார். ஒரு யோகி, ஒரு ஞானி தன் வாழ்நாளை மக்களுக்காக அர்ப்பணித்து அவர் திருவருட்பா எனும் நூலை நல்கி ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு ஞான சித்தாந்தங்களை இந்த மக்களுக்காக வழங்கி அதுக்காக ஒரு பெரும் கூட்டமே அவரை மதித்து சர்வ மதத்தினரும் வள்ளலாருடைய சத்திய ஞான சபையில் இருக்கிறார்கள். பார்வதிபுரத்திலே சர்வ மதத்தினர், சர்வ இனத்தினர், சர்வ ஜாதி மக்களும் அதற்கான நிலங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது என்கின்ற சூழலில் தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழலை மதிக்காமல் தமிழக அரசு இதில் பிடிவாத நோக்கத்தில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அங்க புலால் உணவு உண்பவர்களுக்கு அங்கே வழிபாட்டு உரிமை இல்லை, ஆனால் வெளியிலிருந்து பார்வையிடும் உரிமை உண்டு. அந்த சத்தியஞானி சபையில் இன்றளவு 3 வேளை உணவு என்பது கொடுக்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய சூழ்நிலை எல்லாம் கடந்து தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த மக்களோடு நானும் அந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து தனி மனிதனாக எந்த சார்பும் இல்லாமல் தனி மனிதனாக சட்ட போராட்டத்தில் இறங்குவேன் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தாண்டி தமிழகத்தில் இது போன்ற மற்றவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய சூழ்நிலை அது யாராக இருந்தாலும் ஈடுபடக்கூடாது. அது ஜாதி மத உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கூட்டத்தாருடைய ஒரு வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய ஒரு ஞானியினுடைய அல்லது கொள்கை கோட்பாடுகள் கொண்ட ஒரு மக்கள் கூட்டத்தார் யாராக இருந்தாலும் சரி, அது ஒரு 1000 பேராக இருந்தாலும் சரி, 10,000 பேராக இருந்தாலும் சரி, அவருடைய உணர்வுகளை கை வைப்பது என்பது மிகவும் எதிரான செயல். அது சர்வதேச அளவில் ஒரு மையத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கம், அது தேவையற்ற நோக்கம். அந்த நோக்கத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த சட்ட போராட்டங்களில் நானும் கலந்து கொள்வேன் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு தருகின்றேன். இது போன்ற உணர்வுகளை எல்லாம் தாண்டி இந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி தமிழகத்திலே 2026 உருவாகும். வளர்ச்சி திட்டங்களை நோக்கி ஒரு ஆட்சி உருவாகும். அது தளபதி தலைமையிலே உருவாகும் என்ற நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தாண்டி தளபதியினுடைய இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது, அதை நாம் 3 கோடி என்ற இலக்கை நோக்கி பயணப்பட வேண்டும். இது போன்ற உள்நோக்கம் கொண்டவர்கள் அரசியல் சக்திகளாக இருப்பதிலிருந்தும் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த பதிவிலை தெரிவித்து விடைபெறுகிறேன்.